அதிமுகவை தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்று தமிழக அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் பயஸ் கார்டன் இல்லத்திற்கு இன்று நேரில் சென்று சசிகலாவிடம் வலியுறுத்தினர். முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா ஏற்க வேண்டும் என்று கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பயஸ் கார்டன் இல்லத்திற்கு நேற்று நேரில் சென்று வலியுறுத்தினர். இதன் தொடர்ச்சியாக தமிழக அமைச்சர்கள், கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் இன்றும் பயஸ் கார்டனுக்கு சென்றனர். சசிகலாவை நேரில் சந்தித்த அவர்கள் அதிமுகவை வழிநடத்த பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என்றும் அவரிடம் கோரிக்கை விடுத்தனர். தலைவருடைய அரசியல் வாரிசு அம்மா என்று சொன்னால் அம்மாவுடைய அரசியல் வாரிசு சின்னம்மா அவர்கள்தான். அவை எல்லா வகையிலும் இந்த இயக்கத்திற்கு அவர்தான் பொருத்தமானவர், தகுதியானவர், திறமையானவர். ஆகவே இந்த இயக்கம் வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று என்னை போன்ற தொண்டர்கள் மட்டுமல்ல, அதே போல லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களும் அதைத்தான் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகவே அம்மா அவர்கள், மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். சின்னம்மா அவர்கள் இங்கே இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்று அவரை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அனைவருடைய கருத்தும் இதுதான். ஒரு தாயை இழந்து தவிக்கிற எங்களுக்கு ஒரு பாசமிகு ஒரு தாய் அரவணைப்பு எங்களுக்கு தேவை இருக்கிறது. ஆகவே அம்மாவுடைய அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு ஒரு பாசமிகு அன்னை, அன்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் எங்களை வழிநடத்த நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இதையும் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டர்களும் விரும்புகின்றார்கள். அதுபோல அவர்கள் இந்த ஆட்சியையும் வழி நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர்கள் வந்தால் சிறப்பாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு தகுதியுடைய சக்தி வாய்ந்த நபராக அவர் கண்டிப்பாக விளங்குவார் என்று நாங்கள் அனைவரும் நம்புகின்றோம். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்து, சோதனையான காலகட்டத்தில் அம்மா அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து, இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த இயக்கத்தை காக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், சின்னம்மா அவர்கள் தலைமையேற்பது வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அனைத்து தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு. கட்சிக்கு பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் யார் இருக்கிறது என்ற கேள்வி வருகின்ற பொழுது 30 ஆண்டு காலம் இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பக்கமே இருந்து உயிர் தோழியாக அனைத்து வேலைகளையும் செய்த சின்னம்மா அவர்கள்தான் கழகத்தின் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அடிமட்ட தொண்டருடைய நோக்கம், பொறுப்பாளருடைய நோக்கம், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய நோக்கம், மாவட்ட செயலாளரின் நோக்கம். பெரும் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்க வேண்டும். அவரால் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும். புரட்சித் தலைவி அம்மாவோடு எவ்வளவு நாள் இருந்து அம்மாவுடைய கஷ்ட நஷ்டங்களெல்லாம் பங்கெடுத்து, அம்மாவர்களுக்கு சோதனை வந்தாலும் சரி, அம்மாவருக்கு நல்லது நடந்தாலும் சரி, அவரோடு இருந்து இந்த இயக்கத்திற்கு அவரோடு உதவி புரிந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே சின்னம்மாவுடைய தலைமை ஏற்க வேண்டும் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுடைய கருத்தாகும். அந்த வகையிலே அம்மா அவர்கள் தலைமையேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்துவார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களோடு பயிற்சி பெற்று, மாண்புமிகு அம்மா அவர்களின் அனுபவங்களை எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கற்று, அரசியல் வியூகத்தோடு அம்மா அவர்கள் மக்கள் நல பணிகள் என்னென்ன செய்திருக்கிறாரோ அதையெல்லாம் கற்று ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரே திறமை பெற்ற ஒரு தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கின்ற, நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.